ஸ்நாக் இந்த ஸ்கூல் விட்டோடனே வந்தோடனே ஏதாச்சும் சாப்பிட சொல்லி தோணும் குழந்தைங்களுக்கு. அதனால் மைதா மாவில் வந்து 200 மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கார்ன்ஃப்ளவர் இது 2 ஸ்பூன் அதையும் சேர்த்து இங்கே போட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு அதையும் போட்டுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம குழந்தைக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இந்த மாவை பிசைஞ்ச மாவை சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நீளமாக இப்படி வெட்டிக்கிட்டு நம்ம இந்த நீளமாக வெட்டின இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறத இப்படி ரவுண்டாக சுற்றிட்டு நத்த ஷேப்பில் கொண்டு வந்துக்கணும். நத்த ஷேப்பில் கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான ஸ்டெயில் ஸ்நாக் ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நத்தையாக செஞ்சு வச்சதை இப்போ எண்ணெயில் வறுத்து காட்டப்போறேன் பாருங்கள். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போட முடியும். செஞ்சு நம்ம வந்து சோம்பு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயில் வறுத்தெடுத்தா இந்த ஸ்னெயில் ஷேப்பில் இருக்கிற ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ஈவினிங்கில் இது செஞ்சு கொடுத்தா சூடாக சாப்பிட்டாலும் நல்லா கிரிப்ஸியாக இருக்குது, பொறுப்பாக இருக்குது, பிஸ்கட் மாதிரியே இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.